Taste the Daily. யூடியூபர் இர்ஃபான் மீது சுகாதாரத்துறை அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சர் மாசு ஒப்புதல். உள்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலினை சக அமைச்சரே விமர்சித்த அவலம். வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்திருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கு. கொலை குற்றம் இல்ல அது. அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. 50,000 ரூபாய் ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா சென்னை திருவெற்றியூரில் மாமூல் தர மறுத்த பெண் படுகொலை. தடுக்க வந்த கணவருக்கும் அரிவாள் வெட்டு. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் குடிப்பதற்கு பணம் தர மறுத்ததால் கொலை செய்து இளைஞர் வெறிச்செயல். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே ஹான்ஸ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட 230 கிலோ போதைப் பொருட்களுடன் 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுக்கடங்காமல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஏலாவூரில் 40 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பிய திசையெங்கும் அமோகமாக விற்பனையாகும் கஞ்சாவை தடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை. தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு கடத்தி வரப்பட்ட 30 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹெராயின் சிக்கியது. இமயம் முதல் குமரி வரை இளைஞர்களை சீரழித்து வரும் போதைப்பொருள் கலாச்சாரம். திருவள்ளூர் அருகே 13 கிலோ குட்கா கடத்திய வழக்கில் ஊராட்சி செயலர் கைது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பணியில் இருப்பவர்களும் கஞ்சா கடத்தல் குற்றவாளிகளாக மாறிய அவலம். கரூரில் விற்பனை செய்ய போதை மாத்திரைகளை வைத்திருந்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை KK நகரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தனியார் பள்ளி ஆசிரியருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, 80,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் 2வது நாளாக விடிய விடிய பரவலாக மழை. பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் டிஜிட்டல் முறையில் நில அளவை செய்ய அரவிந்தர் வேளாண் கல்லூரி மாணவியை பாம்பு கடித்ததால் பரபரப்பு. மற்றொரு மாணவியை குழவி கொட்டிய நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திருவண்ணாமலை அருகே மாணவிகளில் ஒருவரை பாம்பு கடித்ததுடன் மற்றொரு மாணவியை கொலவி கொட்டிய நிலையில் உடனடியாக மாணவர்களை பணியிலிருந்து விடுவிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி வலியுறுத்தல். வேளாண் நிலம் டிஜிட்டல் பதிவேற்றம் என்ற ஆபத்தான பணிகளில் வேளாண் கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தும் பணியை கைவிடாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. கபட வேடம் புனைவதில் PhD பட்டம் பெற்ற திமுகவினர் அதிமுகவினர் மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி கடும் கண்டனம். கடந்த 42 மாத கால நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அவதியுற்று வருகின்றனர். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட அனைவரது கோரிக்கைகளும் இந்த அரசால் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 520க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அறிவித்துவிட்டு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் மக்களை அதிமுக ஏமாற்றியதே இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது.
எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டும் குறைகளை இனியும் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சென்னை கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரியில் மாணவிகளுக்கு மிரட்டல் விடுத்த கல்லூரி நிர்வாகம். மத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாவிட்டால் ரிசல்ட் வெளியிடப்படாது என பேராசிரியை மிரட்டும் ஆடியோவால் பரபரப்பு. குட் ஈவினிங் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் நாளைக்கு 3 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். எம்எஸ் ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி. லேட் ஆகும்ன்றதுனால உங்க பேரண்ட்ஸை கூட நீங்க பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். நீங்க வரல அப்படின்னா, ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்ன்றது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே திரையரங்கமாக மாறிய அரசு உதவி பெறும் பள்ளி. மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பதை விடுத்து 10 ரூபாய் வசூலித்து வேட்டையன் மற்றும் கோட் திரைப்படங்களை ஒளிபரப்பிய தலைமை ஆசிரியரின் அவலச் செயல். மதுரையில் தெருக்களில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். பட்டா தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகத்தை கண்டித்து முழக்கம். கள்ளக்குறிச்சி அருகே கூடுதல் பொருட்கள் வாங்கச் சொல்லி கட்டாயப்படுத்தும் நியாய விலைக்கடை விற்பனையாளர். தேவையற்ற பொருட்களை வாங்க நிர்பந்திக்கும் விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். எல்லாருக்கும் 35 ரூபாங்கிறது முதல்ல என்ன கணக்கு? எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கதான் இது நியாய விலை கடை. நீங்க கட்டாயப்படுத்தி எங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அப்புறம் இப்ப 35 ரூபாய் பொருள் எல்லாருக்குமே என்ன அர்த்தம்? ஒரு அட்டை மேல இவ்வளவு கணக்குன்னு எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லயும் கொடுக்கலங்க. 35 ரூபாய் பொருள் கட்டாயப்படுத்தி யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாது. தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தேர்தல் கால வாக்குறுதியின்படி தங்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்காமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். கோரிக்கை எப்போ தீரும்? நிதி மட்டும் எப்போ? மருந்து மட்டும் தொல்லையானால் கோரிக்கை உடனே தீரும். சென்னை ராமாபுரத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு. போதிய பொருட்களை அம்மா உணவகத்திற்கு வாங்கித் தராமல் அதற்காக கொடுக்கப்படும் நிதியை திமுக கவுன்சிலர் ராஜி உள்ளிட்டோர் பெற்றுக்கொள்வதாக ஊழியர்கள் காட்டம். சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் என்ற பாடலுக்கு ஏற்றாற்போல சென்னை திருவொற்றியூர் புதிய மண்டல அலுவலகத்தில் சொட்டும் மழை நீர். ஸ்டாலின் ஆட்சியில் 1 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட கட்டடத்தின் அவல நிலையால் மக்கள் அதிருப்தி. சென்னை தாம்பரம் அருகே குண்டும் குழியுமான சாலைகளில் தவழ்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழை தீவிரம் அடையும் முன்பு அனைத்து சாலைகளையும் செப்பனிட வேண்டும் என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். புதுச்சேரியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. திருமணத்தை மீறிய உறவால் நிகழ்ந்த படுகொலை சம்பவம். சென்னை ஆவடி மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது தங்கை கணவரை கத்தியால் குத்தி சகோதரர் வெறிச்செயல். காவல் நிலையத்திலேயே கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றதை தடுக்க முடியாமல் திணறும் ஏவல் துறை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூரில் இளம்பெண் மாயமான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கம். ஏவல் துறையை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் 6 மின் கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. டிராக்டர் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் பள்ளி மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கோவில் உண்டியல் திருட்டு, துணிக்கடையில் ஆடைகள் திருட்டு, இருசக்கர வாகனம், மாடு உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஜவுளிக்கடையின் பூட்டை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரோந்து பணியில் ஈடுபடாத போலீசாரால் கடைகளில் கொள்ளை போகும் பேரவலம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் படகுடன் கைதான நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கடிதம் எழுதி ஸ்டாலின் நாடகம். மீனவர் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பு ஆண்டில் மட்டும் 497 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைதானதுடன் 66 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட அவலம். மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் ரம்யாவை விசாரணையின்றி பலிகடாவாக்கிய மருத்துவர் விரோத ஸ்டாலின் அரசு. ஒரே நாளில் 5 சிசேரியன் உள்ளிட்ட 12 பிரசவங்களை செய்த திறமையான பெண் மருத்துவரை சஸ்பெண்ட் செய்த திராவிட மாடல் அரசுக்கு மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் வெம்பூரில் திமுக நிர்வாகியின் நிலத்தை அபகரித்து அரசு கட்டடம் கட்டி வருவதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது புகார். சொந்த கட்சி எம்எல்ஏ மீது டிஜிபி அலுவலகத்தில் திமுக நிர்வாகியே புகார் அளித்த அவலம். மார்க்கண்டேயன் என்ன எழுத்து போட்டிடுறியான்ற ஒரு வன்மத்தோடையே இந்த 3.5 வருஷ காலம் ஓட்டிட்டாரு. இன்னைக்கு எனக்கு சொந்தமான இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தான் நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த பூஜை போட்டு நேற்று காலையில் பூமி பூஜை போட்டு இன்னைக்கு காலையில் ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் 11 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பேருக்கு வரும் 20ஆம் தேதி வரை சிறை காவலும் அறிவிப்பு. தண்டனைகளை இலங்கை நீதிமன்றங்கள் வாரி வழங்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க கோரி போராடியும் பலன் அளிக்காத ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம். திருச்சி அருகே லாரி ஓட்டுநரை போக்குவரத்து காவலர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு. காதில் தாக்கியதில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் லாரி ஓட்டுநர் கண்ணீர் மல்க கோரிக்கை. போலீஸ்காரங்க என்னை அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு என்னை பிடிச்சி அடிக்கிறாங்கன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேல நடவடிக்கை நீங்க எடுத்து காட்டணும். இது மாதிரி டிரைவர் யாரும் இந்த பாதிக்கப்படக்கூடாது. நான் பஞ்சராகி தான் படுத்தினேன். நான் பிள்ளைங்க 5 பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திலிருந்து விச்சூர் செல்லும் மாநகர அரசு பேருந்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டம். பேருந்துக்கு உள்ளே கொட்டிய அருவியால் பயணிகள் மற்றும் நடத்துனர் இருக்கையில் அமர முடியாமல் அவதி. சென்னை வளசரவாக்கத்தில் சாலையில் சென்ற லாரி மற்றும் இருசக்கர வாகனம் புதையும் காட்சிகள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் வாகன ஓட்டிகளிடையே கடும் பீதி.
சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மத்திய பாஜக அரசின் வக்ஃப் வாரிய திருத்தட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி போராட்டம். மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 37 லட்சம் ரூபாய் ஏப்பமிட்டதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு. ஒரே மாதத்தில் கிராவல் சாலை காணாமல் போன நிலையில் வீடியோ ஆதாரத்துடன் ஆட்சியரிடம் புகார். அவர் திருப்பாலக்குடி பழங்கோட்டையிலிருந்து கோட்டத்தடல் வரைக்கும் 37 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு மெட்டல் சாலை, அதாவது கிராவல் சாலை போட்டிருக்காரு. அந்த சாலையை தரமெல்லாம் போட்டிருக்காரு. சாலை போட்டு 1.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள சாலை ரொம்ப அதிகமாக பழுதடைஞ்சு போயிருக்கு. வாகன போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. சாலையோட 2 பக்கம் மண் அணைக்காதனால பேஞ்ச மழைக்கு சாலை கரைஞ்சிட்டு போயிடுச்சு. அது போக திருப்பாலக்குடியில் ஏகப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல திட்டங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் பிரசிடென்ட் அவரோட சுய லாபத்துக்காக இந்த ரோடை போட்டு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காரு. திருப்பதியில் கள்ள நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய், மகள் மற்றும் நண்பர் என 4 பேரும் சிக்கினர். பங்கு சந்தை வியாபாரத்தில் ஏற்பட்ட பெருத்த நஷ்டத்தை ஈடு செய்ய கள்ள நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட்டது விசாரணையில் அம்பலம். முக்கிய வழக்குகளை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கோரி இனி நேரில் வாய்மொழியாக கோரிக்கை வைக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற சஞ்சீவ் கண்ணா முடிவு. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் நடப்பு ஆண்டில் சுமார் 9,229 கோடி ரூபாய் கூடுதலாக வசூல் செய்து மக்களை வாட்டி வதைத்த வணிக வரித்துறை. மக்களை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்துதான் ஸ்டாலினின் சாதனை என மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் அடுத்த ஆண்டு மேலும் வசூலை அதிகரிக்க ஆலோசனை செய்யும் வணிக வரித்துறை. கோயில் சொத்துக்கள் பற்றிய ஆக்கிரமிப்பு புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போடக்கூடாது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முயன்றால் இந்திய ரயில்வேயின் IRCTC இணையதளம் நீண்ட நாட்களாக முடங்கி வரும் அவலம். ரயில்வே இணையதளத்தை ஒழுங்காக செயல்படுத்த தெரியாத மைனாரிட்டி பாஜக அரசா நாட்டை வல்லரசாக்க போகிறது என மக்கள் கிண்டல். நாட்டின் சில்லறை பணவீக்கம் 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 6.21% உயர்வு. அக்டோபர் மாதத்தில் காய்கறிகளின் விலை 42% அதிகரித்ததை கட்டுப்படுத்தாத மைனாரிட்டி பாஜக அரசால் அடித்தட்டு நடுத்தர மக்கள் கடும் அவதி. 2 ஆண்டுகளில் முதல் முறையாக கார்ப்பரேட் நிறுவனங்களின் 2வது காலாண்டு வருவாய் கடும் வீழ்ச்சி. லாப விகிதம் வெகுவாக சரிந்ததுடன் 1353 கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆண்டுக்கு ஆண்டு லாபம் 0.5% சரிவு. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க அமைக்கப்படும் சிறப்பு கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தில் பணியாற்றும் வேறு மாநிலத்தைச் சேர்ந்த நேரடி IPS அதிகாரிகள் 7 பேர் இடம்பெற வேண்டும் என பொட்டில் அடித்தாற் போல உத்தரவிட்ட உச்ச நீதிமன்றம். 7 அதிகாரிகளில் 3 பெண் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என உத்தரவு. ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை 9 ஆக குறைக்க அந்நாட்டு அரசு முடிவு. ஈராக் அரசின் முடிவுக்கு அந்நாட்டு பெண்கள் மனித உரிமை குழுக்கள் எதிர்ப்பு. இலங்கை நியூசிலாந்து இடையிலான ஒரு நாள் தொடர் இன்று ஆரம்பம். இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணி அளவில் இலங்கையில் உள்ள தம்புல்லா மைதானத்தில் நடைபெறவுள்ளது.